இந்த போர்டு வந்து நம்ம நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த போர்டோடைய சிக்னல்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல்ஸ் வந்து நம்ம எல்லாமே வியூ பண்ணோம். இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து 2 பின்னும் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அவுட்புட் பின்னுமே உங்களுக்கு இன்வெர்ட்டிங் டெர்மினல் பின்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து லைன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். நாம் இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபைனல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய என்ன கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுருக்கு பார்க்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நான் கேட்டிருந்தாங்க, இது என்னென்னா இது ஒரு பஃபர் ஸ்டேஜ். இந்த பஃபர் ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான வீடியோ வந்து நான் போடுறேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரூம் டூர் வந்து எனக்கு காமிங்க, நீங்கள் டூல்ஸ் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதோட வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், உங்களுக்கு விரைவில் வந்து அப்லோட் செய்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஒரு பஃபர் ஸ்டேஜ். பஃபர் ஸ்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்து இப்படி இருக்குன்னு வைங்க. இது வந்து அவுட்டு, இது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், இது வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இன்வெர்ட்டிங் டெர்மினலையுமே அவுட்புட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் சிக்னல் வந்து கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பஃபராக வந்து வேலை செய்யும். ஒரு பஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்க்யூட்டு. இது வந்து ஐசோலேட் பண்ணுறது, ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான் உங்களுக்கு பஃபர் ஸ்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒரு பேர்லேயும் வந்து நான் சொல்லலாம். இது வந்து யூனிட்டி கெயின் பஃபர்னு சொல்லலாம். இது வந்து வோல்டேஜ் ஃபாலோயர் சர்க்யூட்னு கூட சொல்லலாம். இது 2 பேர்லேயுமே இருக்குது. யூனிட்டி கெயின் அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ஒரு பர்டிகுலராகவே ஒரு கெயினில் வந்து இருக்கும். அதனால தான் இது வந்து நம்ம யூனிட்டி கெயின் அந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வந்து இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ லோடு வந்து உங்களுக்கு கொடுக்காது. அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஓவர் லோடு வந்து உங்களுக்கு கொடுக்காது. அதே மாதிரி ஆடியோ சிக்னல் வந்து நம்ம வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த வீக் சிக்னல்னால் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து இதில் வந்து என்ன ஒரு மெயின் பெனிஃபிட் அப்படின்னா வோல்டேஜ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். ஆனால் வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், கேப்பபிள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஃபர் ஸ்டேஜாக வந்து ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம இடையில வந்து இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீஆம்ப்பு இல்லைன்னா ஒரு யூஎஸ்பி போர்டு, இதுக்கு இடையில இந்த பஃபர் ஸ்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு டோன் கண்ட்ரோல் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பவர் ஆம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இடையில வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீக் ஆடியோ சிக்னலாக இருக்குது அப்படின்னா நம்ம டோன் கண்ட்ரோல் கொடுக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு இது கொடுக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த பஃபர் ஸ்டேஜ் வந்து நம்ம போடும்போது இந்த வீக் சிக்னல் வந்து இங்கே வந்து இந்த பஃபரிங்னால வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இதில் கொடுக்கக்கூடிய லோடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டோன் கண்ட்ரோல் ஸ்டேஜுக்கு வந்து இது எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மெயினான அட்வான்டேஜ் வந்து இன்னும் ஒரு 3 அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா வால்யூம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகாது. பஃபர் ஸ்டேஜ்னால நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து ட்ராப் ஆகாது. அதே மாதிரி வந்துன்னா டிஸ்டார்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கவே இருக்காது. டிஸ்டார்ஷன் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி லாஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபர் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சப்ரி போர்ட்லேயாக இருக்கட்டும் ஒரு சில டோன் கண்ட்ரோல்லையுமே இதை போட்டிருப்பாங்க. அதாவது இந்த 2 பின்னையும் ஷார்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ஒரு நெட்வொர்க் ஸ்டேஜ் மாதிரி போட்டு டோன் கண்ட்ரோலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா சப்ரிலையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பின்னும் வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் நீங்கள் அவுட்புட் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 இதை கட் பண்ணிவிட்டு கூட இந்த இடத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கெயின் வந்து அதிகமாகும். ஆனால் வந்து பஃபர் ஸ்டேஜ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பஃபர் ஸ்டேஜ் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினலையுமே அவுட்புட்டையும் வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு இன்புட் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வந்து கொடுத்தா தான் இது பஃபர் ஸ்டேஜாக வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து எந்தெந்த மாதிரியான ஐசியெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னா 4 பின் ஐசிஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 358 ஐசியில் பண்ணலாம். அதே NE5532 ஐசியில் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி TL
72 ஐசிலையும் நம்ம பண்ணலாம். அதேமாதிரி 4558 ஐசிலையும் பண்ணலாம். இது வந்து 4 பின்னு. அது அதாவது 4 பின்னா ஒரு சைடு 4 பின், மொத்தம் வந்து இது டிப் 8 பின் ஐசி. இதே வந்து பார்த்திங்கன்னா 17 பின் ஐசிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். 14 பின் ஐசிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். 14 பின் வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா DLO 74, DLO 84, LM324 இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 14 பின்னும் வந்து நீங்கள் அழகாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாகவே நீங்கள் பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டு நீங்கள் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வந்து சிக்னல் கொடுத்துட்டு இன்வெர்ட்டிங் டெர்மினலையுமே அவுட்புட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து சிங்கிள் சப்ளையாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது VCC / 2 வந்து வோல்ட் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி வரும். கொடுத்துட்டு இதில் சிக்னல் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ட்ரைவ் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து பஃபர் ஸ்டேஜ்னால் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆடியோ சம்மந்தமான வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்லோட் செய்து வருகிறோம். இதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.